அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் திருநெல்வேலி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பல்வீர் சிங்கிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆல்வின். சிபிசிஐடியின் விசாரணையில் எந்த நிலையில் இருக்கிறது? பல்வீர் சிங்கிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றன? முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்கள்ல விசாரணைக்கு வந்தவர்களுக்கு பல்களை பிடுங்கிய விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி சர்ச்சையானது. இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு முதல் முறையாக சேரன் மகாதேவி சாராட்சி விசாரணை, தொடர்ந்து உள்துறை செயலாளர் அமுதாசி விசாரணை என்று அதற்கு அடுத்தபடியாக இந்த விவகாரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த வழக்கினுடைய முதற்கட்ட விசாரணை, முதலாவது விசாரணை இன்றைய தினம் திருநெல்வேலி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதி திரிவேணி முன்னிலையில் அந்த விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக வழக்கறிஞர்கள் இருவருமே இன்று ஆஜரானார்கள். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த காவல்துறை ஐபிஎஸ் அதிகாரியான பல்வீர் சிங் நேரில் நின்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். அதே போன்று அவரோடு சேர்ந்து அந்த 4 காவல் நிலையங்கள், 3 காவல் நிலையங்கள், விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம், கல்லடைக்குறிச்சி, இந்த காவல் நிலையங்களில் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய காவலர்களும் இன்றைய தினம் 15 பேர், மொத்தம் ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் உள்ளிட்ட 15 பேர் நேரில் இந்த விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற விசாரணையில பல்வீர் சிங்கிற்கு உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து கோரிக்கையானது வைக்கப்பட்டது. தொடர்ந்து இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சற்று நேரத்திற்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக விசாரணையானது அடுத்தடுத்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சிலர் வந்திருக்கிறார்கள். அதே போன்று வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இன்றைய தினம் நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்ன நடக்கிறது, அதில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் அல்லது அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.